ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிள் வந்து 3 சைக்கிள் இருக்குது. த ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ், த கன்ஸ்ட்ரக்டிவ் பேஸ், நார்மலைசேஷன் பேஸ் அப்படின்னு 3 பேஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது த ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ். ஃபஸ்ட்டு பேஸ் இன் த லைஃப் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிளில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ். இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபார்முலேஷன், அதாவது நோக்கத்தை இங்கே தான் க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டோட நோக்கம் அப்ஜெக்டிவ் ஃபார்முலேஷன். டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் செலெக்ஷன் ஆஃப் ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாமே இதில் நடக்குது, ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் நடக்கிறது. த ப்ராஜெக்ட் ஐடியா இஸ் டெவலப்டு இன்டு அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசிஷன் டூரிங் த பேஸ். இந்த பேஸ்லலாம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஐடியாவை டெவலப் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுதான் த ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது the construction phase. This phase begins after the investment decision is taken. அதாவது ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்லலாம் நம்ம பார்க்குறோம் ஐடியா என்ன டெவலப் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோஷனை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோஷன் கண்டுபிடிச்ச உடனே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. திஸ் பேஸ் பிகின் ஆஃப்டர் த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன். எங்கே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டிசிஷனை எடுக்க உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. செகண்ட் பேஸ் டெவலப்பிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் த ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா பில்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு மிஷினரி ஃபிட் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸில் தான். இட் இஸ் ஒன் டைம் எஃபர்ட். இது ஒரே ஒரு தடவை தான் இந்த லைஃப் சைக்கிளை பண்ண போகிறோம். இந்த பேஸ்க்கு பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது த நார்மலைசேஷன் பேஸ். This phase start the trial run of the project framework developed during the construction phase. அதாவது நம்ம பிஸ்னஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம டெவலப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு ட்ரையல் பார்த்துடுறாங்க. இந்த ப்ராஜெக்டோட ஃப்ரேம் ஒர்க்கை ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுலேயே நார்மலைசேஷன் பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. திஸ் பேஸ் ஸ்டார்ட் த trial run of the project framework developed during the construction phase. கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம ப்ராஜெக்டுக்கான ட்ரையல் ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த பேஸ்க்கு பேர் வந்து நார்மலைசேஷன் பேஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பேஸ் இஸ் ப்ரொடியூஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த நார்மலைசேஷன் பேஸில் முதன்மையான அப்ஜெக்டிவ் என்னான்னு பார்த்தோன்னா குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது அல்லது சர்வீஸ் கொடுக்கறது தான் இதனுடைய முதன்மையான நோக்கம். த அசட் கிரியேட்டட் டூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் ஆர் யூட்டிலைஸ் டூரிங் த நார்மலைசேஷன் பேஸ். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில் தான் நம்ம பார்த்தோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா லேண்ட், நம்ம பில்டிங் க்ரியேட் பண்ணுறது, மிஷினரி ஃபிட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதெல்லாமே பிஸ்னஸோட அசட். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸில் க்ரியேட் பண்ண அசட் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் டூரிங் த நார்மலைசேஷன் ஃபேஸ். அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அல்லது சர்வீஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த நார்மலைசேஷன் ஃபேஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸில் க்ரியேட் பண்ண எல்லா அசட்டையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ப்ராஜெக்டோட 3 லைஃப் சைக்கிள். த ப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ், த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ், நார்மலைசேஷன் பேஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.